அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பி விலாக். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சோளத்தை இலையெல்லாம் உரிச்சிட்டு அதை கரெக்டாக வெட்டி நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். அந்த நார் மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அதையெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், செத்து வேகட்டும் 5 நிமிஷம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கோப்பையில் அவிஞ்சதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் மசாலா தான் செய்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த அவிஞ்ச பீஸில் நம்ம 2 எடுத்து சும்மா சிம்பிளாக கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம். இப்போ அதை ஒவ்வொரு விதையாக எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோள மாவு, பெப்பரை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நம்ம காயவும் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் சோளக்கதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. சிம்பிளான இதுதான். இப்போது பொரிச்சு எடுத்ததில் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வெங்காயத்தை அது மேலே தூவிட்டு கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி விட்டுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக சிம்பிளான ஸ்வீட் கார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தோம் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.